ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அக்ரியில டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். எந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா வானவராயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த காலேஜ் வந்து எங்க லொகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி நியர்பைல இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2007ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜோட அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே ஜிஓ பாஸ் பண்ணி இந்த காலேஜஸ் ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அக்ரிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அக்ரிகேஷன் போர்டு NAEAB அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அக்ரிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிற ICARஓட அக்ரிகேஷனும் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்மனன்ட்லி அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAUன்னு சொல்லலாம், கோயம்புத்தூர். ஓகேங்களா. இங்க என்னென்ன கோர்சஸ் சார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். BSc அக்ரி அப்படிங்கிற கோர்ஸும் 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோல அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்க எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கா எந்த காலேஜ் இருந்தாலும் எந்த எலிஜிபிலிட்டி நீங்க 10th அண்ட் +2ல முடிச்சிருக்கணும். +2ல பாத்தீங்கன்னா பயாலஜி சப்ஜெக்டை ஒரு மெயின் ஸ்ட்ரீமா எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா. இதுல என்கிட்ட பயாலஜி சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலும் அக்ரியை வந்து மெயின் சப்ஜெக்டா நீங்க எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து தாராளமா எடுத்து படிக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய TNAU இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரக்கூடிய காலேஜ் அப்படிங்கறதுனால நீங்க கம்பல்சரி TNAUவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும். அது போட்டீங்கன்னா தான் எந்த ஒரு பிரைவேட் காலேஜா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா. அதுக்கான ப்ராசஸ் பண்ணிருங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எது மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ்லயும் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ். முக்கியமா சொல்லப்போனா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களும் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்டீன் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டா அண்ட் இதே மாதிரி எல்லா விஷயங்களும் லேப், நம்மளோட யூனிட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராப்பரா ஃபார்ம்ஸும் சரி எல்லாமே நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்பவே அஃபோர்டபுளான ஃபீஸும் சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு நல்ல மார்க், ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அது என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.